வணக்கம் மக்களே. திமுக கொடுத்த ஃபைனல் ஆஃபர் கேட்டதுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்ற ஓபிஎஸ் அவர்கள். இது நடந்தால் செம ட்விஸ்டாக இருக்குங்கிற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு ஆஃபரின் காரணமாக பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னே தகவல்கள் கிடைச்சிருக்கு. தனக்கு அதிமுகவோட கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டதை தெரிஞ்சுக்கிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னோட அரசியல் எதிர்காலத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எடுத்த ஒரு வகைங்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிவடைஞ்சிச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் தனி கட்சி தொடங்கி தன்னோட செல்வாக்கை நிரூபிப்பாங்கன்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்களாக ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிதர்சனம் வேறாக இருந்துச்சு. அவரோடு இருந்த முக்கிய தளபதிகள் எல்லாருமே அடுத்தடுத்து திமுக மற்றும் அதிமுக முகாம்களுக்கு போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. இந்த நிலையில் காலியான கூடாரத்தை வச்சுக்கிட்டு எதை நிரூபிப்பாங்கன்னு சொல்லி ஒரு தவிப்பு அவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கு இணையாக அவங்களோட குடும்பத்தாரும் அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பற்றி திமுகவில் இணைஞ்ச அவங்களோட முன்னாள் ஆதரவாளர்களோட தரப்பில் சில சுவாரஸ்யமான விமர்சனங்கள் முன் வச்சுருக்காங்க. அதாவது அரசியலில் அதிரடி முடிவுகளை எடுக்கிறதோ ரிஸ்க் எடுக்கிறதோ ஓபிஎஸ் எப்பயுமே தயங்குவாங்க. அதிர்ஷ்டம் தானாக தேடி வரணும்னு சொல்லி நினைப்பாங்களே தவிர களத்தில் இறங்கி போராட மாட்டாங்க. குறிப்பாக தேர்தல் அரசியல்னு வரும்போது தாராளமாக செலவு செய்ய தயங்குறது அவரோட பலவீனம்னே சொல்லலாம். எல்லாமே உட்கார்ந்த இடத்துலேருந்து கிடைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லை. அதனால தான் 2 பேர் செஞ்ச மோதலில் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த குணாதிசயம் கொண்ட இவங்களுக்கு ரொம்ப வேகமான அரசியலோட மரியாதை கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றுன்னே சொல்லியிருக்காங்க. காலம் கடந்த பின்னாடி முடிவெடுக்கிறது அவரோட பாணியில் தன்னை நம்பி வந்தவங்களோட எதிர்காலத்தையும் அவங்க இப்போ கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இதனால தான் நிறைய பேர் அவரை விட்டு விலகிட்டாங்க. தன்னோட தனித்து இயங்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட பக்கம் தன்னோட பார்வையை இப்போ திருப்பியிருக்காங்க. சமீபத்திய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரப்ப அவங்களோட ஆதரவாளர் எம்எல்ஏ ஐயப்பன் முதலமைச்சர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசியது இதுதான் தொடக்க புள்ளின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ஓபிஎஸோட முதலமைச்சர் 2 முறை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. முதல் சந்திப்பப்பவே நீங்கள் தயங்காமல் கட்சியில் இணைஞ்சுக்கோங்க, உங்கள் கௌரவத்திற்கு பங்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கனிவோடு பேசியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் வச்ச கோரிக்கைகள் திமுக தலைமையே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாலின் கொடுத்த சபாநாயகர் கௌரவத்தை ஏற்றுக்கிட்டு திமுகவில் ஐக்கியமாகிறது அல்லது மீண்டும் சசிகலாவோட கை கோர்த்து அதிமுகவை மீட்கிற போரில் ஈடுபடுறது, எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாமல் ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் ஒரு அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திமுக தரப்போ அவர் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவோடு வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.